கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பின் கீழே அஸ்திபார உபதேசங்கள் என்கிற வரிசையில் விசுவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி. வேத புஸ்தகம் விசுவாசத்திற்கு சில ஓமானங்களை கூறியுள்ளது. அவற்றில் சில ஓமானங்களை நாம் ஏற்கனவே தியானித்துள்ளோம். அதனுடைய அடுத்த ஓமானம் வேத புஸ்தகம் சொல்கிறபடி பிலிப்பியர் 2:17 விசுவாசமாகிய பலி, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தை ஒரு பலி என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தான தர்மமாகிய பலி, நன்மை செய்கிற பலி, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, இதையெல்லாம் நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் விசுவாசமாகிய பலி, அந்த பலியின் மேலே நான் என்னையே நான் வார்க்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். அது எந்த ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் அவங்க புறஜாதியார், பழைய ஏற்பாட்டுக்காரங்க கிடையாது. ஒரு எபிரேயருடைய புஸ்தகம், இப்போ எபிரேயருடைய புஸ்தகத்தில் எல்லாம் பலிகளை பற்றி இருக்குன்னா அவங்களுக்கு பலியை பற்றி தெரியும், பலி செலுத்துகிறவங்க. ஆனால் பிலிப்பியர் முழுக்க முழுக்க புறஜாதியாராக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஒன்றும் பழைய ஏற்பாடு தெரியாது, பலிகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அவன் எழுதும்போது எழுதுகிறான், விசுவாசமாகிய பலியின் மேல் நான் வார்க்கப்பட்டு போக விரும்புகிறேன் என்று எழுதுகிறான். இப்போ இது எந்த பலியை குறிக்கிறது? ஆதியாகமம் 35வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் அங்கேதான் அதற்கான விடையை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்தில் ஒரு கல் தூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். ஆண்டவர் பேசின ஸ்தலம், அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் அது ஆதியாகமம் 28 அதிகாரத்திலும் இருக்குது. இதே 35 அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலையும் அது இருக்குது. குடும்பமாக போகிறான், போய் சுத்திகரித்து, இப்போ ஏல் பெத்தேல்னு அதுக்கு ஒரு அந்த பலிபீடத்துக்கு ஏல் பெத்தேல்னு பேர் வச்சு மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார், அவனோடு பேசுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை நிறுத்தி, தலைக்கு ஒரு கல்லை வைத்து தூங்குவான். அந்த கல்லை நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான். பானபலி செலுத்தலை, எண்ணெயை மட்டும் வார்த்தான். அப்போ அவன் ஒத்தக்கட்டை, இப்போ குடும்பம் ஆயிட்டான், பெரிய குடும்பம், பிள்ளைகள்லாம் பெருசாயிட்டாங்க. இப்போ குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு வரான். அவர்களெல்லாம் சுத்திகரித்து அதே இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்துல இப்போ அந்த கல்லின் மேலே அவன் 20 வருஷத்துக்கு முன்னால் போனானே, உயிருக்கு பயந்து தன்னந்தனியனாக வெறும் கையனாக ஓடி போனானே, அப்போது அவன் நிறுத்தின அந்த கல் தூணுக்கு அப்போது எண்ணெய் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த எண்ணெயை ஊற்றினான். ஊற்றுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது ஊற்றுவதற்கு அவனிடத்தில் திராட்சை ரசம் இருக்கிறது. திராட்சை ரசத்தை தான் பானபலியாக ஊற்றுவாங்க, ட்ரிங்க் ஆஃபரிங் ஆங்கிலத்தில், அல்லது ட்ரிங்க் சாக்ரிஃபைஸ். பானபலி ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேலே ஊற்றுவது.
அதுதான் பானபலி. இப்போ அவன் பானபலியை ஊற்றி அதன் மேலே எண்ணெயையும் வார்க்கிறான். பெத்தேலில் அவனுக்கு அந்த அனுபவம் ஏற்படுகிறது. பைபிளில் பலவிதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக பலியாகிவிட்டார். நாம் எந்த பலியையும் செலுத்த வேண்டியதில்லை. ஆவிக்குரிய பலிகள் தான், ஸ்தோத்திர பலி போன்ற ஆவிக்குரிய பலிகள் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இயேசு பலியாகவில்லை. ஆகவே ரத்தம் சிந்துதல் அவசியம். பாவ மன்னிப்புக்கு, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு பலிகள் அவசியம். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பலவிதமான பலிகள், போஜன பலி, பான பலி, பலவிதமான பலிகள். அதனுடைய விவரங்களெல்லாம் லேவியராம புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது எப்படி செலுத்தணும், எதுக்காக செலுத்தணும், எப்போது செலுத்தணும், தெளிவாக இருக்கிறது. இப்போ பாவ நிவாரண பலி என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியையோ, ஒரு ஆட்டுக்கடாவையோ, ஒரு மாடையோ, ஒரு காளையையோ வெட்டி அதை இரத்தத்தை சிந்தி அதை ஆண்டவருக்காக செலுத்தணும். தகன பலினா அந்த ஆடையோ மாடையோ செலுத்துவது மட்டுமல்ல, வெட்டி ரத்தம் சிந்தி அதை எரித்து முழுவதும் சாம்பலாக்கி விட வேண்டும் பலிபீடத்தின் மேல. போஜன பலி என்றால் எண்ணெயில மெல்லிய மாவை எண்ணெயில நல்லா பிசைந்து அந்த மாவை பலிபீடத்தில் செலுத்தணும். அது போஜன பலி. ஆனால் பான பலினா ஒரு திராட்சை ரசத்தை, பொதுவாக கால்படி திராட்சை ரசம், ஒரு கால்படி திராட்சை ரசத்தை ஊற்றணும். சில நேரங்களில் ஒரு படியிலே 1/3 பகுதி, சில நேரங்களில் அரைப்படி திராட்சை ரசத்தான் பானபலியாக ஊற்றுவாங்க. இது ரொம்ப சுலபமான ஒரு பலி. இருக்கிற பலியிலே ரொம்ப சுலபமான பலி. ஒரு ஆடையோ ஒரு மாடையோ வாங்கி அதை சுத்தம் பண்ணி அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து ஆசாரியன் அதை வெட்டி அதில் சில பாகங்களை எல்லாம் பலிபீடத்தில் செலுத்தக்கூடாது. அந்த பாகங்களை எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே போய் எரிக்க வேண்டும். சில பாகங்களை மட்டும்தான் செலுத்தணும் பலிபீடத்தில். அல்லது தகன பலியாக இருந்தால் எரிக்கணும். போஜன பலியாக இருந்தால் எண்ணெயில் மெல்லிய மாவை கலந்து பிசைந்து அதை போஜன பலியாக செலுத்தணும். அதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம். ஆனால் இது அப்படி இல்லை. திராட்சை ரசத்தை அப்படியே ஊற்றிடலாம். பான பலி என்பது ரொம்ப எளிமையான ஒரு பலி. ஒரு காளை வாங்கன்னா செலவு அதிகம். இது அப்படி இல்லை. ஒரு கால்படி திராட்சை ரசம் அப்படின்னா ஒரு கால்படினா ஒரு ஏறக்குறைய ஒரு கிரேப் ஜூஸ் தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிரேப் ஜூஸ் தான். ஒரு 250 ml தான். அது என்ன ஒரு 15 ரூபா 20 ரூபா, அதிகபட்சம் 50 ரூபா இருக்கும். அவ்வளோதான். நாம புளிவதாக இருந்தால் 10 ரூபா 20 ரூபாவில் முடிஞ்சிடும். ஆனால் கடையில் போய் ஜூஸ் கடையில் வாங்குறாருந்தா 50 ரூபா. செலவும் ரொம்ப கிடையாது, வேலையும் ரொம்ப சுலபம். கால்படி திராட்சை ரசத்தை பலிபீடத்தில் ஊற்றிட்டா போதும், முடிஞ்சு போச்சு பானபலி. அந்த பானபலிக்கு ஓமானமாகத்தான் விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப கிருபையை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. இதில் சில மிகையான விஷயங்கள் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் கிருபை நல்லது. 70களில் விசுவாசத்தை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ரொம்ப விசுவாசத்தை பற்றி உலகம் எங்கும் பேசுனாங்க, எழுதுனாங்க. அப்போ இந்த அளவுக்கு சமூக ஊடகமெல்லாம் கிடையாது. கெனத் இ. ஏகின் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த உபதேசத்தை அதிகமாக வலியுறுத்தினார். சிலர் அதை ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விசுவாசத்தை ரொம்ப அவர் பேசினார். அந்த உபதேசங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட விசுவாசத்தை அவர்கள் அந்த அந்த விசுவாசத்தினுடைய மையப்புள்ளியை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்வதையும் சில நேரங்களில் ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசம், நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அப்போது அது ஒரு பலியாக மாறிவிடுகிறது. விசுவாசம் என்பது ஒரு பான பலி. ரொம்ப சுலபம்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுலபமாக சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு நீதியை பெற வேண்டுமானால் ஒரு பலியை செலுத்தணும். அந்த பாவம் நீங்கணும்னா, பாவம் நீங்க அந்த இடத்துல நீதி வரணும்னா ஒரு பலியை செலுத்தணும். பலியையும் செலுத்தினான். ஆபிரகாம் தேவைப்படும் போது அவ்வப்போது பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். தான் மகனையே பலியாக செலுத்துவதற்கு முன் வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்வினுடைய மைய புள்ளி என்னவென்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவரை விசுவாசிக்கிறது என்னால் முடியாது, மனுஷனால் முடியாது, அவரால் முடியும். அதுதான் தப்பான பலி. என்னால் முடியாது, யாராலையும் முடியாது, சம்பந்தப்பட்டவங்களால முடியாது. ஆனால் ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் செய்வார். வசனத்தில் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் ஒரு பான பலியாக மாறிவிடுகிறது. அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரியத்தை உண்டாக்குகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா விசுவாசத்தை பற்றி தான் அவ்வளவு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம்தான் ரொம்ப அடிப்படை. எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனால் அதை யார் மேலேயோ வேற எது மேலேயோ நம்ம வச்சிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் முழுசையும் திரட்டி அதை ஆண்டவர் மேலே, ஆண்டோடைய வார்த்தையின் மேலே வைக்கும்போது அது ஒரு பான பலியாக மாறுகிறது. எந்த காளையையும் வெட்ட வேண்டியதில்லை, எந்த ஆட்டுக்கடாவையும் வெட்ட வேண்டியதில்லை, எந்த மாவையும் எடுத்து எண்ணெயில் பிசைய வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். ஊற்றுற வேண்டியது, திராட்சை ரசத்தை, ஒரு கால்படி திராட்சை ரசத்தை ஊற்றுறது. அதனால் விசுவாசம் ரொம்ப அதை சிலர் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை ரொம்ப கஷ்டம் விசுவாசம், எனக்கெல்லாம் விசுவாசம் கிடையாது அப்படின்னு, எனக்கெல்லாம் விசுவாசம் வராது, அது ரொம்ப கஷ்டம் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் ரொம்ப சாதாரணமாக அதை சொல்கிறாங்க, பகிரங்கமாக சொல்கிறாங்க. விசுவாசன்றது ரொம்ப எளிமையான விஷயம். நாம் அது ஒரு கஷ்டமானதாக நினைக்க வேண்டியதில்லை. அதே போல் நாம் அங்கே வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 23:16. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு 17 கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். பெலிஸ்திய படை ரொம்ப பயங்கரமான படை. அவங்க எல்லாம் ராட்சசர்களை போல இருப்பாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக சண்டை போடுவாங்க. அவங்க படை எங்கே இருக்குன்னா பெத்லகேமில் இருக்குது. பெத்லகேமில் தான் அந்த படையே இருக்குது, தாவீதினுடைய சொந்த ஊரில். இப்போ அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணணும். இவனும் ஆயத்தமாக படையோட படை திரட்டி தங்கியிருக்கிறான். பெத்லகேம் அவங்க சொந்த ஊரில். திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த பெத்லகேமுடைய ஒளிமுக வாசல், அந்த ஊரினுடைய வாசலில் ஒரு கிணறு. அந்த கிணத்து தண்ணியை குடிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எப்படி ஒரு ஆசை வந்துச்சு பாருங்க. அந்த கிணற்று தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, மனுஷனுக்கு எப்படியெல்லாம் ஆசை வருது, அப்படி ஒரு ஆசை அவனுக்கு வந்துச்சு. இப்போ அங்கே பெலிஸ்திய படை இருக்குது, எப்படி போய் குடிக்க முடியும்? அதை அவன் சொன்னான், தன்னுடைய படை வீரர்களிடத்தில் சொன்னான். என் சொந்த ஊர் பெத்லகேமு, அந்த ஒளிமுக வாசல் தண்ணியை தான் குடித்து, அந்த கிணத்து தண்ணியை தான் குடித்து வளர்ந்தேன்.
அந்த தண்ணியை குடிக்கணும்னு ஆசையாக இருக்கணும்னு தன்னுடைய தலைவன் சொல்லிவிட்டான், தன்னுடைய ராஜா சொல்லிவிட்டான், தன்னுடைய தோழன் சொல்லிவிட்டான்னு 3 பேர் உயிரை பணையம் வைத்து எப்படி பெலிஸ்திய படையை அவங்க கண்ணில் படாமல் போனாங்களோ தெரியல, எப்படியோ போய் அந்த கிணத்து தண்ணியை கொண்டாந்துட்டாங்க. அந்த கிணத்து தண்ணி வந்த பிறகு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது இவங்க ரத்தம், இது எங்கள் ஊர் தண்ணி இல்லை, இது இந்த 3 பேருடைய ரத்தம். உயிரை துச்சமாக உயிரை பணையம் வச்சு இந்த தண்ணியை போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் இந்த தண்ணியை நான் குடித்தா அது அவங்க ரத்தத்தை குடிக்கிற மாதிரி, அதனால் நான் அதை குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தண்ணியை கர்த்தருக்காக அவன் என்ன செய்தான், ஊற்றி போட்டான் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டு, அதுதான் பானபலி. கர்த்தருக்காக ஒன்றை ஊற்றுவது அல்லது அர்ப்பணிப்பது அல்லது விட்டு கொடுப்பது அல்லது எதன் மீது ஆவல் கொண்டிருந்தானோ அதையே கர்த்தருக்காக ஊற்றினான். அதுதான் மிகவும் விசுவாசன்றது நம்ம விரும்புறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றது இல்லை. அது ஒரு பக்கம், அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம விரும்புகிறத கர்த்தருக்காக விட்டு கொடுக்கறது விசுவாசத்தினுடைய இன்னொரு பகுதி. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு, நான் சொந்த ஜனத்தெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். எந்த தேசம் கூட சொல்லலை. எந்த தேசம்னு சொல்லியிருந்தா அது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி யோசித்து அந்த தேசத்துக்கு போயிருப்பான். ஆனால் எந்த தேசனே தெரியாது, போகிற இடம் தெரியாமல் புறப்பட்டு போனான் என்று Ebrேயர் 11 படிக்கிறோம். தன்னுடைய சொந்த தேசம் அதை ஆண்டவருக்காக விட்டான். அதான் விசுவாசத்தினுடைய முதல் படி. ஆண்டவர் சொன்னதை நம்பி போனான்றது அது 2வது படி தான். முதல் தன்னுடைய சொந்த தேசத்தை விடணும், சொந்த ஜனங்களை விடணும். அங்கதான் அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போனோம். ஏன்னா விட்டுட்டு போகும்போது எங்கேயோ ஒரு தேசத்துக்கு போகும்போது திரும்பி அந்த சொத்தை கிளைம் பண்ண விற்றுட்டு வந்தானான்னு தெரியல. ஒரு வேளை தன்னுடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்தானா, இல்லைன்னா தன் சகோதரர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் வச்சுடுங்கன்னு கொடுத்துட்டு வந்தானா, இல்லை ஒன்றுமே சொல்லாமல் அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்தானா தெரியல. சொத்து நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு வசதியானவர்கள் தான். ஆபிரகாமுடைய தகப்பன் வீட்டாரும் வசதியானவர்கள் தான். அதனால் விசுவாசம் என்பது விரும்புவதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் விரும்புவதை விட்டு கொடுப்பதும், ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பதும் விசுவாசம்தான். பவுல் சொல்றான், என்னையே நான் வார்க்கிறேன், பானபலியாக வார்க்கிறேன் என்று சொல்கிறான். 2 தீமோத்தேயு 4:6-7 சொல்றான், என்னையே நான் பானபலியாக வார்க்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்றான். அதுக்கடுத்த வசனத்தில் தான் சொல்றான், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்றான், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். அதனால பவுல் அவனுடைய விருப்பப்படி ஊழியம் செய்தானா? இல்லை. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம், என்னுடைய விண்ணப்பம்னு சொல்றான் ரோமர்ல. இஸ்ரவேலர் நடுவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் பவுலுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் அவனை புறஜாதியார் நடுவில் கொண்டு போனார். பிலிப்பு பட்டணம் மிகவும் நாகரிகம் உள்ள, மிகவும் முன்னேறிய, மிக செல்வ செழிப்புள்ள, மிக பிரபலமான பட்டணம்.
அங்கே பாவம் மிகவும் தண்ணீரை போல சாதாரணமாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக நான் என் நரகத்துக்கு கூட போக தயார். ரோமர் 9:10 ஆரம்ப வசனங்களில் எழுதுறான். என்னுடைய இனத்தாருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டு போக ஆயத்தம். நான் நரகத்துக்கு போகிறேன், அவங்க வேணா ரட்சிக்கப்படட்டும். அந்த அளவுக்கு அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்ச. ஆனால் அதை ஆண்டவருக்காக விட்டுவிட்டு, விசுவாசத்தினால் விட்டுவிட்டு, பிலிப்பியருக்கு, புறஜாதி மக்களுக்கு எழுதுறான், நான் என்னையே பானபலியா வார்க்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு எழுதுறான். அதனால் அந்த பிரச்சனை தான் ஆகிப்போச்சு. விசுவாச உபதேசத்தில் அதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. நீ விசுவாசிச்சா உனக்கு காரு கிடைக்கும், உனக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், சொந்த விமானம் கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், கட்டடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும் என்று சொன்னார்களே தவிர, நீ விசுவாசத்தினால நீ ஆண்டவருக்காக தியாகங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை யாருமே பேசுறது இல்லை. குறிப்பாக விசுவாச பிரசங்காரர்களை சொல்கிறேன், மற்றவங்க பேசுகிறாங்க. இந்த ஃபெய்த் டாக்டரின்னு சொல்லக்கூடிய விசுவாச பிரசங்காரர்கள் அதிகமாக அதை பேசுறது இல்லை. இப்போ விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்வது. விசுவாசத்தில் இன்னொரு பகுதி நம்ம விரும்புகிறவர்களை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பது. இன்னொரு காரியமும் இந்த விசுவாசமாகிய பலியில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 29 அதிகாரம் 40வது வசனம். ஒரு மரக்காலிலே 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பான பலியாக 1/4 படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. 1/4 படி திராட்சை ரசம் பான பலியாக, 1/4 படி திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் என்பது புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. இயேசு சொன்னார் மத்தேயு 26:28, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து என்கிற ஒரு நியமத்தை அவர் கட்டளையிட்டார். அந்த நியமத்திலே அப்பத்தையும் ரசத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அதை தேவ பிள்ளைகள் ஒன்றாக அதில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நியமம், சாக்ரமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, புனித சடங்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஞானசானம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான். கர்த்தருடைய பந்தி என்பது அவ்வப்போது தொடர்ந்து பங்கு பெற வேண்டிய ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு நியமம், ஒரு சாக்ரமெண்ட். அதில் சபையும் அதில் இருக்கு. சபை, அப்பம் பிட்குதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சபையில் அப்பம் பிட்குதல் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பம் பிட்குதல் என்றால் இந்த போஜனம், ராப்போஜனம், கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து. பாரம்பரிய சபைகளில் அதை நற்கருணை என்று சொல்கிறார்கள். ஆண்டவருடைய இரத்தத்தில் சபை கூடுதலுக்கு போய் அங்கே தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு தேவனுடைய ஊழியக்காரருடைய தலைமையில் அந்த ரசத்தை அருந்துவது. புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம் என்பது இயேசுனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. இந்த இரத்தத்தில் எனக்கு பங்கு உண்டு, அந்த இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், இந்த இரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்று ஞாபகப்படுத்திக் கொள்வது, மற்றவர்களுக்கு சொல்லாமல் சொல்வது, அதுதான் கர்த்தருடைய பந்தி. அதுவும் ஒரு பானபலி தான். பானபலி என்பது அது கர்த்தருடைய பந்திக்கு, திருவிருந்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்வது, அவருடைய இரத்தம் சிந்தப்படுதலை நினைவு கூறுவது, அதை சொல்லாமல் சொல்வது, மற்றவர்களுக்கு
இயேசு மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்வது, அதுதான் அந்த திராட்சை ரசத்தில் பங்கு பெறுவதன் மூலம் நாம் செய்கிற காரியம். அதனால் அதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சிலர் அதில் என்ன இருக்குது, ஒரு அப்பத்தை புசிக்கிறதுல, ஒரு ரசத்தை பானம் பண்ணுறதுல என்ன பெருசாக கெட்டுப்போச்சு? அது வெறும் ஒரு அடையாளப்பூர்வமான செயல் தானே. அடையாளப்பூர்வமான செயல் தான். ஆனால் கர்த்தர் அதை கட்டளையிட்டு, நான் வருமளவும் இதை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். ஆயத்தத்தோடு பங்கெடுக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். அது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய, நாம் கர்த்தருடைய பந்தியில் போய் பங்கெடுக்கும் போது நம்முடைய விசுவாசம் தூண்டி எழுப்பப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. அதுக்கும் ஒரு விசுவாசம் வேணும். என்னையா கொஞ்சம் அப்பத்தை பிச்சு கொடுக்குறாங்க, ஒரு மடக்கு திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, இது என்ன பெரிய இதா என்று அதை அற்பமாக எண்ணாமல் கர்த்தர் கட்டளையிட்டார் என்று விசுவாசிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். சிலர் எனக்கெல்லாம் அதில் தகுதி இல்லை, வேதத்தில் பயங்கரமாக போட்டிருக்கு, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு, அவன் சிலர் நித்திரை அடைந்தார்கள், சிலர் பலவீனமாக அடைந்தார்கள்னு போட்டிருக்கு. எதுக்கு? அதில் போய் அபாத்திரமாக போய் பங்கெடுத்து பலவீனம், ஆக்கினை தீர்ப்பு, இதெல்லாம் எதுக்கு என்று எனக்கெல்லாம் தகுதி இல்லை என்று சிலர் போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த அப்பம், அது ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிறது, காயப்பட்ட சரீரத்தை குறிக்கிறது. அந்த ரசம் அப்படி சிந்தப்பட்ட இரத்தத்தை குறிக்கிறது என்கிறத வெறும் பகுத்தறிவை வச்சுக்கிட்டு, மனித அறிவை வச்சுக்கிட்டு நம்ப முடியாது. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் அதை நம்ப முடியும். விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார் என்று என்னை பற்றியும் நான் நம்ப முடியும். ஆகவே விசுவாசம் ஒரு பலி. அந்த பலி ஒரு சுலபமான எளிமையான பலி, ஆனால் ஆண்டவருக்கு உகந்த பலி. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் விசுவாசமாகிய பலியை குறித்து எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, யாக்கோபு தான் முதலாக அந்த பான பலியை, அதன் மேலே பிலிப்பியருடைய விசுவாச பலியின் மேலே பவுல் தன்னையே வார்க்கிறான். ஆகவே இது போஜன பலி என்று நாங்கள் கண்டுகொண்டோம். ஆண்டவரே, யாக்கோபு குடும்பமாக பெத்தேலுக்கு போய் அந்த கல் தூண் மேலே பான பலியை வார்த்தான். அது ரொம்ப சுலபமானது, ரொம்ப செலவு குறைந்தது, விசுவாசமும் அது எளிமையானது, அது கஷ்டமானது அல்ல. எங்களுக்கு எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்குது. அதை நாங்கள் யார் மேலேயோ எது மேலேயோ வச்சிருக்கிறோம். அதை முழுவதையும் திரட்டி உண்மையில நம்முடைய வார்த்தையின் மேலே வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இல்லாத ஒரு விசுவாசத்தை எங்கிருந்தோ கொண்டு வர வேண்டியதில்லை. எங்களுக்குள்ளேயே விசுவாசம் இருக்கு, அதை உண்மையில வைக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, அதே போல நாங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல விசுவாசம். நாங்கள் விரும்புகிறதை கர்த்தருக்காக விட்டு கொடுப்பது, அதுவும் விசுவாசத்தின் ஒரு பகுதி தான். ஆண்டவரே, தாவீதை போல அவன் ஆலயம் கட்டுகிற தன்னுடைய கனவு திட்டத்தை கூட விட்டு கொடுத்தான். அந்த பெத்லகேம் ஒலிமுக வாசல் கிணறு தண்ணியை விட்டு கொடுத்தான், கர்த்தருக்காக ஊற்றினான். நாங்களும் எதையெல்லாம் கர்த்தருக்காக ஊற்றணுமோ அது எங்கள் விருப்பமாக இருக்கலாம், எங்கள் வாஞ்சியாக இருக்கலாம், எங்கள் ஆவலாக இருக்கலாம், எங்கள் கனவாக இருக்கலாம். எதையெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, உங்களுடைய சமூகத்தில் பானபலியாக ஊற்றணுமோ அதையெல்லாம் ஊற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே,
திராட்சை ரசத்தை தான் பானபலியாக ஊற்றுவாங்க. இயேசுனுடைய இரத்தத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மையே நீர் சிலுவையில் பானபலியாக உம்முடைய இரத்தத்தையே ஊற்றினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் ஒழுங்காக பங்கெடுக்க, அதை கனம் பண்ண, ஆண்டவரே எங்களையும் சரியாக ஆயத்தப்படுத்தி கொண்டு அதில் போய் பங்கு பெற, சபை கூடுதலிலே போய் ஐக்கியம் கொள்ள, ஆவிக்குரிய தலைமையின் கீழே அடங்கி இருக்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.